ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கசகசா, கொஞ்சம் பட்டை கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரியிற மாதிரி இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இதை அரைச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க, தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அப்படி 5 நிமிஷம் பேஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க.